சார். சொல்லுங்க சார். நல்ல செய்திதான். அப்ரூவல் ஆகலையா? தெய்வமாயிட்டான். என்ன சொல்றேன்? சாமி ஆயிட்டான் சாமி. ஒரு ஈ எறும்புக்கு கூட துரோகம் நினைக்காத அவருக்கு இந்த கதி ஏற்பட்டிருக்குன்னா விதின்னு சொல்லி தப்பிச்சிடலான்னு பாக்குறீங்களா? அப்படின்னா அதை பத்தி நான் கவலைப்படல. நான் கவலைப்படுறதெல்லாம் இன்னொரு காக்கி சட்டக்காரனோட பொண்டாட்டி கல்பாயசிலேயே வெள்ளப்புடவை கட்டிடக்கூடாதுன்னு தான். இன்னைக்கு எங்க ஊர்ல ரக்ஷா பந்தன். தங்கச்சிங்கெல்லாம் அவங்க அண்ணனுக்கு கையில நோம்பு கயிறு கட்டுவாங்க. அண்ணனுக்கு தட்சணை கொடுப்பாங்க. இத நான் நோம்பு கயிறு நினைச்சு உங்க கையில கட்ட போறேன். இதுக்கு தட்சணையா என்ன இந்த நிலைமைக்கு கொண்டு வந்தவனுக்கு என்ன தண்டனை கொடுக்கணும்னு அண்ணன் உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். சார் ஒரு நிமிஷம் எனக்கா கொஞ்சம் நில்லுங்க. என்ன சார்? நான் உங்க மேல வச்சிருக்கிற கௌரவம் தான் மறுபடியும் என்ன இந்த வேலைக்கு வர வச்சுது. அதுக்கு என்ன இப்போ? 2 நிமிஷம் அவகாசம் கொடுத்தீங்கன்னா நான் இந்த மாசலாமணியை சரணடைய வைக்கிறேன். அவன் சரணடைய வேண்டாம் சார். அவனை நான் சாகடிக்கிறேன் சார். சாரி சார். என் வயசுக்கு நீங்க மரியாதை கொடுப்பீங்க நம்பிக்கையில தான் நான் அப்படி சொல்லிட்டேன். கடைசியா ஒரே ஒரு தடவை நான் ட்ரை பண்ணி பார்க்குறேன் சார். உங்களை ட்ரை பண்ணுங்க சார். தேங்க்யூ சார். எஸ்ஐ வந்திருக்கார். எவ்வளவு சீக்கிரம் சரண்டர் ஆக முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் சரண்டர் ஆயிடுங்க. எதுக்கு? இன்ஸ்பெக்டர் திரவி கொலை கேஸ்ல. கேஸை போடு, வாரண்ட் கொண்டா, அப்புறம் பார்க்கலாம். அதுக்கான நேரம் நெருங்கிடுச்சு. அபிமன்யு கீழே நின்றுட்டு இருக்காரு. மேல மாசிலாமணி நின்றுட்டு இருக்கான். எப்பவும் மேலதான் நிற்பான். உங்க நன்மைக்காக சொல்றேன், தயவு செய்து சீக்கிரம் சரண்டர் ஆயிடுங்க ப்ளீஸ். ப்ளீஸா? என்ன சாமி, போலீஸ்காரனுங்க எல்லாம் பிச்சை எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. பிடிக்க வக்கு இல்லைன்னா இந்த உடுப்பு உனக்கு இருக்கியா? பேசாம இந்த கழட்டி போட்டு கைய பேர் சொல்லி கூப்பிடாத. பேர் சொல்ல இருந்த 2 பிள்ளைகள்ல ஒண்ணு கொன்னுட்டு இங்க வந்து கத்துறியா? இந்த அடி உனக்கு இல்ல, கீழே நிக்கிறானே அவனுக்கு. போய் சொல்லு. உப்பை போட்டு சாப்பிட சொல்லு சோத்துல. அப்பதான் உரைக்கும். பயம் இருக்குல்ல? ஆமா, நான் பயப்படுறேன். உனக்கு இல்ல, அபிமன்யு ஒரு கொலைகாரன் ஆயிடக்கூடாதுங்கிறதுக்காக பயப்படுறேன். அவரை நாங்க இழந்துடக்கூடாதுங்கிறதுக்காக பயப்படுறேன். சார், நீங்க நினைக்கிற மாதிரி இல்ல. நல்லா கோஆபரேட் பண்ணா. அவனுக்கு இருக்கிற ப்ராப்ளத்தை எல்லாம் எடுத்து சொன்னேன். நாளைக்கே வந்து சரண்டர் ஆயிடுன்னு சொல்லிட்டா சார்.
அபிமன்யு, நீ இந்த செல்லுல தான் பிறந்த. எங்க அம்மா ஒரு கிரிமினலா? கட்டின புருஷியை கொடூரமா கொலை செஞ்ச குற்றத்துக்காக இந்த ஜெயிலுக்கு தூக்கு தண்டனை கைதியா வந்திருந்தான். ஐயா கோவிச்சுக்க போறாரு. இந்த 2 நாள்ல பணத்தை கொண்டு கொடுத்துட்றோமா? என்ன பால்காரே, பணம் நாங்க எல்லாம் உங்களுக்கு கொடுக்கணும். ஐயையோ, உங்களுக்கு விஷயமே தெரியாதா? நான் பாலும் ஊத்தணும், மாசம் மாசம் ஐயாவோட பாக்கெட் செலவுக்கு பணமும் கொடுக்கணும். அம்மா, ஐயா என்னைக்கு இந்த ஊருக்கு இன்ஸ்பெக்டர் ஆகி வந்தாரோ அன்னையில இருந்து நான் மட்டும் இல்லம்மா, இங்க இருக்கிற வியாபாரி எல்லாருமே அவருக்கு கொடுக்கணும். இதுதான் ஐயா போட்டிருக்க சட்டம். ஓய் அம்பலவாயா, ஐயா வா. என்ன காலையில ஒரு சிரிப்பும் கூத்துமா? என்னங்க நீங்க இந்த ஊர்ல இருக்கிறவங்க எல்லாம் மாசம் மாசம் உங்களுக்கு அப்பம் கட்டதா சொல்லிட்டு இருக்கான். பணம் வாங்குறது உனக்கு தெரியாது இல்ல? அவன் சொல்லி தான் தெரியும்ல. நீ அந்த பக்கம் போய் அவனை இந்த பக்கம் அனுப்பு. உன்னதான கூப்பிடுறாங்களா, போ. வா. நீ எங்கடி போற? நீயும் வந்து நில்லு, அப்பதானே என்ன பண்றேன்னு தெரியும். அவன் இடத்துல போய் நில்லு. போலீஸ்காரனை பத்தி போலீஸ்காரன் வீட்டுல கம்ப்ளைண்ட் சொன்னியா? அப்படிலாம் ஒண்ணும் சொல்லல ஐயா. நீ சொல்ல மாட்ட பாவம். என்ன என்ன பாக்குற? உன் பார்வையோட அர்த்தம் எனக்கு புரியுது. கம்ப்ளைண்ட் கொடுத்தவங்களை அடிச்சு கம்ப்ளைண்ட் கேட்டவங்களை அடிக்க மாட்டியான்னு கேட்குறேன், அப்படிதானே? நான் உன்னை அரைஞ்சல்ல, அந்த அறையை அவளை திரும்ப அரைஞ்சு. ஐயா அம்மா ஐயா. ஐயோ அம்மா ஐயாண்ணா? அவனுக்கு அம்மாண்ணா, நான் அவனுக்கு அப்பன். சரி அப்பா சொல்கிறேன், அம்மாவில் அரைஞ்சு. அரை 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 அரைடா. டே 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 போலீஸ்காரன் பொண்டாட்டி கணத்துல கை வச்சுன்னு ஊருக்குள்ள போய் சொல்லிட்டு இருக்காதடா. அப்புறம் நான் உன்னை படுக்க வச்சு பால் ஊற்ற வேண்டியிருக்கோம். போய் வரட்டுமா? அட வேலைக்கு போகும்போது சிரிச்சுட்டே அனுப்பணும். பட்ட கௌசல்யா, ஏன் இந்த பணத்தை எடுத்து காலைல உள்ள சொன்னல, ஏன் அங்கேயே வச்சிருக்கிற? உன்னை தாண்டி கேட்குறேன், ஏன் பல் பேச பண்ணிட்டு இருக்க? ஏன் அந்த பணத்தை எடுத்து உள்ள வைக்கலன்னு கேட்குற? ஐயோ வேணாங்க, இந்த பாவப்பட்ட பணம் நம்மளுக்கு வேணாங்க. நீங்க சம்பாதிச்சு கொண்டு வர பணத்துல கஞ்சோ கூழோ குடிச்சிட்டு நிம்மதியா இருக்கலாம். ஓ, நான் இந்த பணத்தை லஞ்சமா ஆனதால் நீ தொட மாட்டேன், அப்படித்தானே? வெளியே வா. அட அடிக்க மாட்டேன், வாமா. ஏண்டி சும்மா லஞ்சம் வாங்குறேன்றிய? நான் உன்னை கட்டி கூட லஞ்சம் கொடுத்துருக்கேன். கொஞ்சம் வெள்ளத்தோட உங்கள் அப்பன்ட்ட வரதட்சணையே வாங்கலை, அதுக்கு பேர் லஞ்சம் இல்லையா? லஞ்சம் தின்னு வளர்ந்த உடம்பு தான் இது. வேண்டான்னுட்டியா? ஒரு பொண்ணு பார்த்துக்கல, சும்மா பேசுகிறேன். லஞ்சம் வாங்கினேன், வாங்குவேன், வாங்கிட்டே இருப்பேன். என்னடி பார்க்குற? நீ கழுத்தில் கட்டிருக்கிய தாலி அது லஞ்சத்தில் வாங்கினதா? கழட்டி வீசிருவியா? நீ கட்டிருக்கிய புடவை அது லஞ்சத்தில் வாங்கினதா? அவுத்து போட்டுருவியா? சும்மா வாங்கினேன்றிய. எவ்வளோ கொடுத்துருக்கேன் தெரியுமா? படிக்கிறதுக்கு பணம் கொடுத்துருக்க, பாஸ் பண்ணுறதுக்கு பணம் கொடுத்துருக்க, காலையில் சீட்டு வாங்குறதுக்கு பணம் கொடுத்துருக்க, போலீஸ் செலெக்ஷனுக்கு பணம் கொடுத்துருக்க, இந்த ஊருக்கு போஸ்டிங் வாங்குறதுக்கு பணம் கொடுத்துருக்கடி. சும்மா பேசுகிற. தோலை கடந்த 3 நட்சத்திரம் அதில் 2 அவனுக்கு கொடுத்ததுடி, இன்னொன்று நான் காசு கொடுத்து வாங்கினதுடி. என்ன எங்கள் அம்மா நகை விற்று கொடுத்துருக்கு, எங்கள் அப்பா சொத்தை வச்சு கொடுத்துருக்கு, அதெல்லாம் திரும்ப வாங்கிட்டு இருக்கேன். என்ன கொடுத்த விட கொஞ்சம் கூட வாங்கிட்டு இருக்கேன், அவ்வளோதான். அதெல்லாம் வியாபாரம், போட்டதை எடுத்துட்டு இருக்கேன். இந்த பணம் எவனோ ஒருத்த பொண்டாட்டி கொலை பண்ணிட்டு காப்பாற்றுன்னு வந்து காலில் விழுந்தான். அவன் கொடுத்த பணம் தான். நான் என்ன அப்படியா? எப்பாவது ஒன்று அடிச்சிருக்கேன், ரத்தம் வர்ற மாதிரி. அடுத்த நிமிஷமே கொஞ்சம் இல்லை, செத்தாலும் உன் கையில் சாகணும்னு ஆசைப்படுறேன்டி. நீச்சா வலிக்குது இல்லை? எனக்கும் அப்படித்தான். என்னோட உணர்வுகள் சரியோ தப்போ மதிக்காட்டி பரவாயில்ல, மிதிக்காது. மிதிச்சா எனக்கும் வலிக்கும்ல. பணத்தை எடுத்து உள்ள வச்சுட்டு காலு கட்டு போட்டு போ.
அவசரப்படாதீங்க. காட்டுறேன். குழந்தைக்கு எப்படி இருக்கு? தண்ணி ஊத்தியாச்சா? இன்னும் ஒண்ணு பாக்கி இருக்கு. ஒன்று பாக்கி இருக்குன்னா இன்னும் ஒரு வாரம் ஆகும். சார் 2 காப்பி எடுத்துட்டு வா. எனக்கு வேணாங்க, இப்பதான் நான் குடிச்சேன். உங்களுக்கு மட்டும் கொண்டு வரேன். அடி கழுத, காப்பி உனக்குன்னு நினைச்சியா? வீட்டுக்கு விருந்தார் வந்திருக்காங்கல்ல, அவங்களுக்கு. யாருங்க இது? பேர் அஞ்சலை, ஊர் அம்ஜக்கரை. சந்தேக கேஸ் புக் பண்ணி ஸ்டேஷன்ல வச்சு கற்பழிக்கலான்னு பார்த்தானுங்க. நான் காப்பாத்தி கூட்டு வந்துட்டேன். காப்பாத்தினீங்க சரி, இங்கேயே கூட்டு வந்தீங்க. அவளை கொண்டு போய் விட்டு வாங்க. ஏன் அவங்க இருக்கக்கூடாதா? ஸ்டேஷன்ல சம்மதம் இல்லாமல் அவளை கற்பழிக்க பார்த்தானுங்க. அந்த நல்ல காரியம் சம்மதத்தோடு நடக்கட்டுமேனு வீட்டுக்கே கூட்டு வந்துட்டேன். இந்த பாருமா, புருஷனோட மனசை புரிஞ்சுக்குவியா? புத்திசாலி பொண்டாட்டியா நடந்துக்குவியா? நான் முட்டாளா இருந்துட்டு போறேன். நீங்க பொறுப்புள்ளவரை நடந்துக்கலாம். குழந்தைக்கு அம்மா போட்டிருக்கு. குழந்தைக்கு அம்மா போட்டிருந்தா வாசல்ல வேப்பலையை வை, வராண்டால வேப்பலையை வை. என் காலை ஏண்டி பூ வைக்கிற? வேண்டாங்க. நீ வேணாங்க சொன்னாலதான் வேணும்னு நான் இவளை கூட்டு வந்தேன். அழகு கொஞ்சம் கம்மி தான், ஆனா உன்ன மாதிரி அடம் பிடிக்க மாட்டேன். ஏஞ்சல, நம்ம அந்த புறம் போகுமா? வா. வணக்கம் தலைவரே. அந்த மாலை வணக்கம் தலைவரே. நீங்க என்னதான் சொல்லுங்க ஐயா, செக்யூரிட்டி மட்டும் வேணான்னு சொல்லாதீங்க. நீங்க மாட்டு திபுன்னு எங்கேயாவது போயிடுறீங்க, ஒண்ணு கிடக்க ஒண்ணு ஆயிடுச்சுன்னு வைங்க. ஒண்ணுமே நடக்காது தம்பி. நம்ம ஜனங்களுக்கு எப்போ நல்லது செய்யலன்னு அவங்க நினைக்கிறாங்களோ அப்போ எனக்கு பாதுகாப்பு தேவை. பாதுகாப்புங்கிற பேர்ல அரசாங்கத்தோட பணத்தை நான் வீணாக்க விரும்பல. நீங்க பணத்தை வீணடிக்க கூடாதுன்றீங்க, ஆனா வீம்புக்காக எவனாவது ஒருத்தன் 5 லட்ச ரூபா பணம் கொடுக்குறேன் அந்த ஆளை சுட்டுருங்கன்னா எவன் தான் சொல்லாம இருப்பா? உங்க செக்யூரிட்டி உங்களை சுட்டுருவானே? ஏன் தம்பி, என் உயிரோட விலை 5 லட்சம் தாங்கிற? என்னாச்சு ஐயா? போயிடுச்சுங்க. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கேட்டீங்களே என் உயிருக்கு 5 லட்சம் தான் மதிப்பான்னு. அவனுங்க அதை கூட கொடுக்கல, 1.5 லட்சம் தான் கொடுத்தானுங்க. அட பாவி, நீ மனுஷனே இல்ல மிருகம். மிருகம் தான், என்ன பண்றது? மிருகத்துக்கு பொண்டாட்டி பிள்ளைங்க இருக்க, காப்பாற்ற வேணா? அதுக்காக நாட்டுக்கு நல்லது செஞ்ச ஒருத்தர் அநியாயமா கொல்லணுமா? அந்த ஆள் நல்லது பண்ணிருக்கான், யாருக்காவது தெரியுமா? நான் இப்ப சுட்டேன்ல, நாளைக்கு பாரு தெரு மேடை போட்டு அந்த ஆளை பத்தி பேச போறேன். இனிமேதான் அந்த ஆள் புகழே வளர போகுது. சரி, அந்த கருமெல்லாம் நமக்கு எதுக்கு? பொட்டி படுக்க எடுத்துட்டு கிளம்பு, கொஞ்ச நாள் எங்கேயாவது தலைமுறை போயிடலாம். கிளம்பதான் போறேன். நேர போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் அந்த நல்லவரை சுட்டு கொன்ன அயோக்கிய என் புருஷன் தான் போய் சொல்ல போறேன். சொல்ல போறியா? சொன்ன என்னங்க தெரியுமா? என்ன தூக்கில போட்டுருவாங்க. தூக்கில போட்டது அப்புறம் எவனா நல்ல பையனா பார்த்து கல்யாணம் பண்ணிட்டு வாழ்க்கையில் சந்தோஷமா இருக்கலான்னு பாக்குறியா? போய் சொல்லுடி. நாயே சொல்லிடின்னு சொன்னேன். இந்த நாட்டை காட்டி கொடுக்கறதுக்காக அந்த நல்ல சுட்டு அயோக்கிய என் புருஷன் தான் சொல்லுப்போ. அந்த தேச போட நான் தான் சொல்லிக்கப்போ. நான் யாருக்காக செஞ்சேன்? நம்ம குடும்பத்துக்காக செஞ்சேன். பாருமா, நான் செஞ்ச தப்புன்னு உனக்கு தோணுச்சுன்னா நீ என்ன தானே கூட நான் ஏத்துக்கிறேம்மா. இந்த தகமை சுடு. உன் கையால சுடுற செத்து போயிடுறேன். உன் கண்ணுமுள்ள சாகிற சுடு. தப்பண்ணு நான் என்ன தப்பண்ணு? என்ன அடி துப்பாக்கியை காட்டுற? சொல்ல போறியா? சொல்ல போறியா? சொல்ல போறியா? சொல்ல போறியா? சொல்ல போறியா அடி? நீ இதுச்சுன்னா செத்தே போயிருவேன். தப்புதான். ஒரு காட்டு பிராண்டிய கண்மூடி தன்மா கல்யாணம் பண்ணிட்டு தப்புதான். செத்து போயிரோண்டி கௌசல்யா. நீ திருந்துவேன்னு உன்னை நம்பி வாழ்ந்துட்டு இருந்தது தப்புதான். நீ வீட்டை மட்டும் தான் அழிச்சிட்டு இருந்த நினைச்சேன். இப்ப இந்த நாட்டையே அழிக்க துணிந்தவன நான் உயிரோட விட்டு வைக்கிறது தப்புதான். என் ஒருத்தி குங்குமம் அழியறதுனால மத்தவங்க குடும்பம் நல்லா இருக்கும்னா அது நானே அழிச்சுக்கிறேன்.
பொண்ணு அனாதை ஆயிட்டான்னு அக்கம் பக்கத்துல உள்ளவங்க எல்லாம் அனாதை விடுதலை சேர்த்துட்டாங்கன்னு நான் கேள்விப்பட்டேன். நீ பார்த்து அந்த பொண்ணாதான் இருக்கணும். அது உன் அக்கா தான். எதிர்பாராம உனக்கு கிடைச்ச இந்த உறவு உன் உத்தியோகத்துக்கு இடைஞ்சலா இருக்குமோன்னு நினைக்கிறேன். பாசமோ பணமோ இந்த அபிமன்யுவை பலவீனப்படுத்தாது. நீங்க சொன்னீங்களே வயிற்றுக்குள்ள இருக்க குழந்தைகிட்ட பேசுறதா நினைச்சு தனக்கு தானே பேசிட்டு இருந்தாங்கன்னு. தப்பு. அவங்க என்கிட்ட தான் பேசிட்டு இருந்தாங்க, இப்பவும் பேசிட்டு இருக்காங்க. நான் பிறந்ததுக்கு அப்புறம் எங்க அம்மா எனக்கு தாய்ப்பால் கொடுக்கறனாலும் வயிற்றுல இருக்கும்போதே அவங்க எனக்கு தன்னம்பிக்கையை ஊட்டியிருக்காங்க. அதனால என் நேர்மையை சந்தேகப்படாதீங்க. அது உங்க அம்மாவை நீங்களே சந்தேகப்படுற மாதிரி. அம்மா, அந்த போலீஸ்காரன் தான் நம்ம கணேச கொண்டவன். இருந்தா என்ன ஒண்ணா பண்ணிடுவியா? உனக்கு மனசாட்சியே இல்லையா? நீ நல்லா இருக்க மாட்ட. தாய் உனக்கு தாய் நாடடா ராசா, பூவு தந்த புயல் நீயடா, கருவறையினில் விழி சிவந்த என் மகனே மகனே, கொடுமைகள் தன்னை எரிக்க வந்த சிவனே சிவனே, உனக்கென தினம் உயிரெடுத்திங்கு வருவேன் வருவேன், உடனிருந்து என் மனபலத்தினை தருவேன் தருவேன். தாய் உனக்கு தாய் நாடடா ராசா, பூவு தந்த புயல் நீயடா. மிஸ்டர் அபிமன்யு, இந்த கேஸ் விஷயமா நீங்க டிஜிபியை பார்க்க முடியாது. இந்த கேஸை நான் தான் டீல் பண்றேன். ஏன் சார், உங்க ஏரியாவில் ஒரு இன்ஸ்பெக்டரை பட்டப்பகல்ல கோர்ட் வாசல் சுட்டு கொண்டு இருக்காங்க. அந்த கொலைகாரர் யாருன்னு கண்டுபிடிச்சிங்களா? எனக்கு மட்டும் இல்ல, உங்களுக்கும் தெரியும் அந்த கொலைகாரன் மாசிலாமணி தான். மாசிலாமணி தான் குற்றவாளியும் சட்டப்படி நிரூபிக்க முடியுமா? என்ன சார் மேஜிஸ்ட்ரேட் மாதிரி சட்டங்கிறீங்க? சட்டம் கோர்ட்டுக்கு தான், உங்களுக்கு எனக்கு இல்ல. நீங்க சட்டத்தை கையில் எடுத்துக்க கூடாது. சட்டத்தை காப்பாற்றுறது நம்ம கடமை. ஆமா சார், ஆனா காப்பாற்ற வேண்டிய சட்டத்தை மாசிலாமணிட்டு அடகு வச்சதை நீங்க தானே. அதை அவங்ககிட்ட வந்து புடுங்கும் போது அதை கைக்கு வரத்தான் செய்யும். கண்ணாபின்னான் தத்துவம் பேசாம குற்றவாளியை பிடிக்க முடியல, கைப்பட லெட்டர் எழுதி கொடுத்துருங்க, நல்ல இடத்துக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிடுறேன். நீங்க இல்லைன்னா மக்கள் நிம்மதியா இருப்பாங்க. மக்கள் நீங்க சொல்றது மாசிலாமணி உங்களையும் தானே? ஐயோ, செத்து போன எங்க அம்மா மேல சத்தியமா சொல்றேன், சில விஷயங்கள் என்னை விட நீங்க புத்திசாலி, ஆனா பல விஷயங்கள் முட்டாள்னு சொல்ல வரீங்க. செத்து போன எங்க அம்மா நீங்க சொல்ற பல விஷயங்கள் என்ன முட்டாளாவே இருக்க சொல்லியிருக்காங்க. ரொம்ப கஷ்டமா இருக்கு ஐயா. முன்ன மாதிரி இல்ல. உங்க பேரை சொன்னா போலீஸ்காரன் உள்ளத்துக்கு போட்டுறான். பொண்ணுக்கு அடுத்த வாரம் கல்யாணம். நீங்க நடத்தி வைக்கிறதா பத்திரிகையில உங்க பேரை போட்டிருந்தேன். முதல்ல சரின்னு சொன்ன சம்பந்தி இப்போ உங்க பேரை போட்டதுனால போலீஸ் பிரச்சனை எது வந்துருமோன்னு பயப்படுறாரு. அண்ணா, நம்மளாம் இந்த வாய் மூடி சும்மா இருக்கல பிரயோஜனமே இல்லை. எவ்வளோ செலவாலும் பரவாயில்ல, கரெக்டாக பிளான் பண்ணி அவனை தட்டிடுவோம். நஷ்டத்தோட நஷ்டமா போட்டோம். என்ன நினைச்சிட்டு இருக்கான்? நம்மளாம் கையில் ஆகாதவனா? சுமார் சாமி, உனக்கு ரத்த கொதிப்புன்னு எல்லாருக்கும் தெரியும். தாட்டுறேன்னு சொல்லி தாட்டினவன 2 வாட்டி தார வாத்துட்டோம். பணத்துக்கு ஒன்றும் அவசரம் இல்லை, சொல்லி அனுப்புறேன். போங்க.
வரங்கய்யா. வரேன்யா. வாழ்க்கைக்கு நீயோ வாரண்டு என் காதல் வாழ கேரண்டி தொடுவானமாய் உன்னை வாசலுக்கு ரிப்பனை நீ வெட்டி விட்டாய், அம்புகளை எதிரவே காமனை நீ தூண்டிவிட்டாய். தேனி கண்ணடிச்சு பூக்கை பூத்தாச்சு, பூக்கை விசிலடிச்சு வானம் செவந்தாச்சு. வானம் பாடி சிறகில் ஏறி இதய பயணம் போச்சு. உன் பேரை சொன்னால் நெஞ்சுக்குள்
பார்க்கிறேன் உன் வார்த்தை சேரும் சொல்லாதே நான் உன் பாதம் தீண்டும் சொல்லாதே நான் உன் வார்த்தை சேரும் சொல்லாதே நான் உன் பாதம் தீண்டும் சொல்லாதே நான். குட் மார்னிங். நீயா? ஏன் வேற எவ்வளவு எதிர்பார்த்தீங்களா? நம்ம ரெண்டு பேர் நடுவுல இன்னொருத்தி வந்துருவாளா? வர விட்டு வேணாம். நீ ரொம்ப பேசுற. நான் எங்க பேசுறேன்? ஊரே பேசுது. நேத்து தலையில தலைவலி டாக்டர் கிட்ட போனா அவர் வயிற்று தொட்டு பார்த்து என்ன கேட்டாரு? அதுவான்னு கேட்டாரு. சரி அதுதான் அதுவான்னு கேக்குதுன்னு பார்த்தா ஊரே அதே மாதிரி தான் கேக்குது. அதுவா அதுவான்னு. அதுவானா? அது புரியல. உங்களுக்கு புரிஞ்சிருந்தா என் நேரத்துக்கு ஏதாவது புளிப்பா சாப்பிட்டுருப்பேன். அதாவது குளிக்கலையான்னு கேக்குறாங்க. இப்படி மரத்தை சுரண்டறதுக்கு பதிலா குளிச்சு தொலைஞ்சிருக்க வேண்டியதானே? ஐயோ தேவடோ தேவடோ தேவடோ, இது வந்து குளி இல்ல, தலைமுழுவலையான்னு கேக்குறாங்க. எதுக்கு இப்படி என்ன துரத்தி துரத்தி தொந்தரவு பண்ற? நான் உனக்கு என்ன பாவம் செஞ்சேன்? ஐயோ தெய்வமே, நீங்களா ஒண்ணு செய்யல? தினம் ராத்திரியை கனவுல வந்து வேர்வை வர மாதிரி தொல்லை பண்றீங்க. அது போதாதா? அபிமன்யுல ரொம்ப பிரச்சனை பண்றான். நம்ம ஆளுகளுக்கு தொல்லை இருக்க கூடாது, புரிஞ்சுதா? இந்த திரவியம் கேஸ்ல நான் தான் கொலை செஞ்சேன்னு சொல்லி நீ போய் சார் நடிச்சிரு. நைனா, சாமி மேல உனக்கு நம்பிக்கை இல்லைன்னா விட்டுடு. அப்படியே உனக்கு தண்டனை கிடைச்சாலும் இந்த நைனா இன்னொருத்தனை உள்ள வைக்க மாட்டான். என்ன சாமி சொல்லு? ரேஷா காசு கொடுத்தா 1000 பேர் வந்து நிக்கிறா. சரி விட்டுரு நைனா, உனக்கு இஷ்டம் இல்லைன்னா விட்டுரு. நான் இன்னும் வேற ஆளை பாத்துக்கிறேன். என்ன இது பெரிய வார்த்தையில பேசுறேன்? உன் வீட்டு சோர்த்துண்டு வளர்ந்த நாய் நைனா நானு. என்கிட்ட இப்படி எல்லாம் பேசுறேன் நைனா. இதுக்கு சாவிடான்னு சொல்லு, செத்துறேன். டேய் டேய், நைனா இருக்கேன்டா. வரேன் சாமி. போயிட்டோடா. வரேன் நைனா. இவனுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? பாவம், நல்லது. வணக்கண்ணா. இன்ஸ்பெக்டர் திரவியம் கொலை கேஸ்ல அக்யூஸ்டை தேடுகிறிய, அந்த அக்யூஸ்ட நான் தான். என்னடா அக்யூஸ்ட நேரம் வந்து சரணடைஞ்சான்னு பாக்குறியா? கொலை கேஸ்ல துப்பு தொலைக்க முடியாம ஒரு துப்பு கட்டவன் அழிஞ்சுனுக்கிறான். நீ போய் சரணடைஞ்சிடான்னு நைனா சொல்லிச்சு, அதான் சரண்டர் ஆயிட்டேன். சரண்டர் தான் நான். உள்ள என் பேர்ல ஒரு தொம்மை தண்டனை அனுபவிச்சுட்டு இருப்பான். என்னடா அக்யூஸ்ட் சட்ட நுணுங்கலாம் பேசுறான்னு பாக்குறியா? சட்டம் எங்க நைனாவோட சட்ட பேக்ல. பின்ன அவ்வளோ பெரிய கோர்ட்ல ஒரு இன்ஸ்பெக்டர் குருவி சுடுற மாதிரி சுட்டேன். காக்காவளி பந்த மாதிரி செத்தா. ரொம்ப பீலிங் ஆயிடுச்சுமா. 3 நாளா சோர்த்துள்ள வெறும் தண்ணி தான். என்ன தெரியுமா? பல்பூர் சொல்றதுக்கு நான் டியூப் லைட்டா? ஆசிட்மா. ஆமா, எங்க கலாச்சாரம் எப்படி உங்க கையில? எங்க கிட்ட இருக்க வேண்டிய சட்டம் உங்ககிட்ட இருக்கிறதுனால உங்ககிட்ட இருக்க வேண்டியதெல்லாம் எங்க கிட்ட இருக்கு. என் மேல ஆசிட் ஊத்த வந்த, கல்ல தூக்கி போட வந்த, அருவாளால வெட்ட வந்த, இப்படிலாம் செஞ்ச உடனே தற்காப்புக்காக சுடலாம்னு உன் நாய் நான் சட்ட பாக்கெட்ல இருக்க அதே சட்டம் தாண்டா சொல்லுது.